நம்ம எடப்பாடியார் இருக்கிறாரே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த செந்தில் ஒரு படத்துல சொல்லுவார் தெரியுமா, இதுல எப்படின்னா லைட் தெரியும் அப்படின்னு இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் உடச்சு விட்டுருவாப்ல. அந்த மாதிரி இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அதிமுகவிற்கு வரும் என்று நம்பிக்கொண்டிருந்த, ஓரளவுக்காவது வரும் அப்படின்னு நம்பி, ஏன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க, இப்ப எஸ்டிபிஐ கூட்டணியில சேர்ந்து மத நல்லிணக்க மாநாடெல்லாம் நடத்தினாங்க, அதனால இஸ்லாமியர்கள் வாக்கு ஓரளவுக்காவது வரும் என்று நம்பிக்கொண்டிருந்த எல்லாருடைய நம்பிக்கையிலையும் புல்டோசரை வச்சு மண்ணள்ளி போட்டாப்புல நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். டாயிங் அப்படின்னு போய் அதை உடச்சு விட்ட மாதிரி உடச்சு விட்டாப்புல. என்ன நடந்துச்சு, என்ன சொன்னார் அப்படின்னு நீங்க அதுல வந்து அவர் சொன்ன ரீசன் இருக்குல்ல, அது சூப்பர் ரீசனு. எடப்பாடிக்கு ஒரு 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 வேற, நான் சொல்றேன், உள்ள சொல்றேன், நீங்க வீடியோவை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. 5 லட்சத்தை கடந்திருக்கிறது, இது உங்களுக்கான வெற்றி. ஸோ நம்ம இன்னைக்கு கண்டனுக்குள்ள போலாம். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வரல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போய் எப்படியாவது வந்து திமுகவினுடைய வெற்றியை அல்லது இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை ஓரளவுக்காக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருந்தால்தான் சரியாக வரும் என்ற அடிப்படையில் கூட்டணியை விட்டு விலகி வந்து எஸ்டிபிஐ கட்சியோடு கூட்டணி வைத்து வந்து இப்போ ஒரு மத நல்லிணக்க மாநாட்டையும் மதுரையில் நடத்தி முடித்தார் சமீபத்தில். இதெல்லாம் நடத்தின உடனே எங்கப்பா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் ஓரளவுக்கு திமுக அணிக்கிலேருந்து கொஞ்சம் செதறி ஸ்பிளிட் ஆகி அதிமுகவுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த அந்த வேளையில் ராமர் கோயில் ஜனவரி 22 திறக்க போறாங்க. இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய திருவாய் மலர்ந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, ராமர் கோயில் திறப்புக்கு யார் வேணாலும் போகலாம், எனக்கும் போகணும்னு ஆசை தான், ஆனா பாருங்க இந்த கால்வலி, எனக்கு கால்வலி, இந்த கால்வலி மட்டும் குணமாயிட்டுனா என்ன சொல்லாரு, கண்டிப்பா எடப்பாடியார் போவார். இப்போ இந்த கால்வலியை எப்படியாவது குணப்படுத்தி ராமா எடப்பாடியாருடைய ஆசையை நிறைவேற்று, நம்ம எடப்பாடியாருக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடிக்கு வந்து போகணும்னு ஆசை இருக்கு, போகணும்னு ஆசை இல்லைன்னு வைங்க, அது வேற. ராமரை போய் எப்படியாவது நேரில் பார்த்து, எந்த ராமரை, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட அந்த ராமர் கோவிலை சாஸ்திரங்களை மீறி மிக அவசர அவசரமாக திறக்கிறார்கள் என்று சங்கராச்சாரியார்கள் குற்றச்சாட்டு சொன்ன அந்த ராமர் கோவிலை, எப்படி தேர்தலுக்காகவே அவசர அவசரமாக பணிகள் முடிவடையாத நிலையில் திறக்கப்படும் அந்த ராமர் கோவிலை, அதை வைத்து இந்தியா முழுவதும் அரசியல் ஆதாயம் தேட பாஜக தயாராகி, அதற்காக ஜனவரி 22 பாஜக தன்னுடைய வெற்றி வாய்ப்புக்காகவே திறக்கின்ற ராமர் கோவிலை, அந்த ராமர் கோவிலில் நேரில் சென்று ராமரை வழிபட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஆசைப்படுறாரு, தப்பு இல்லை, அது அவருடைய உரிமை. ஆனா பாருங்க, இந்த பாலா போன கால் வலி, அது மட்டும் இல்லைன்னா எடப்பாடியார் அயோத்திக்கு போயிருப்பாரு. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ கால் வலி இல்லைன்னா அயோத்திக்கு போயிருப்பாரு, அயோத்திக்கு போனாரு, ராமர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாரு அப்படின்னா அதனாலேயே ஒருவேளை இஸ்லாமியர்கள் ஓட்டு வராமல் போகுமா அப்படிங்கிற அபாயம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தமிழ்நாட்டில் எழும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காங்கிரஸ் சொல்லிடுச்சு, இப்போ காங்கிரஸ் தான் முன்னாடியெல்லாம் வந்து நம்ம காங்கிரஸ் மீது கடுமையாக விமர்சனம் வைப்போம். காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி அவங்களே ஒரு காங்கிரஸ்குள்ளேயே ஆர்எஸ்எஸ் மனநிலையை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ்குள் பாஜக மனநிலையை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ காங்கிரஸ் உறுதியாக சொல்லுகிறது, ராமர் கோயிலை வைத்து பாஜக தேர்தல் அரசியல் நாடகம் நடத்துகிறது, நாங்கள் வரமாட்டோம்ட்டு. ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிருக்காரு. இருக்கட்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு அந்த மாநாடு, மத நல்லிணக்க மாநாடு மதுரையில், அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் தான் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பலரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமியர்களின் நண்பன் யார்? யார்? இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரா? இல்லை. இஸ்லாமிய தாய்மார்களினுடைய பிரசவ காலத்தின் பொழுது இஸ்லாமிய பெண்கள் மருத்துவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சலுகைகளை கொடுத்து பல்வேறு விதங்களில் இஸ்லாமிய பெண் மருத்துவர்கள் உருவாவதற்கு அடித்தளமிட்ட திமுகவா, கலைஞரா? நோ. அப்ப வேற யாரு? இஸ்லாமியர்களுக்காக அவர்கள் எந்த மூலையில அவர்களுக்கு வந்து இன்னல் ஏற்பட்டாலும் அதற்காக தொண்டை தண்ணி வத்த கத்திரானை செந்தில்வேல், அவனா? இல்லை. எனில் யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான் இஸ்லாமியருடைய நண்பர். ஏன்னா பாஜக கூட்டணி இல்லைன்ட்டார், அது ஒண்ணு போதும் இல்லையா?
அப்படின்னு எடப்பாடி தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதில் 2 தரப்பு வாதத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பக்கம் எஸ்டிபிஐ வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அவங்க ஒரு தேர்தல் கட்சி நடத்துறாங்க, அரசியல் கட்சி நடத்துறாங்க, ஒரு அரசியல் இயக்கம் தேர்தலில் போட்டிட்டு ஆகணும். திமுக கூட்டணியில் அங்கே ஸ்பேஸ் இல்லை. தட் மீன்ஸ் திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ சேர்த்து கொள்ளப்படவில்லை. அது இவங்க கேட்டாங்களா, கேட்கலையா, இல்லை கேட்டு இவங்க சேர்க்கலையா, இவங்க கேட்கவே இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் திமுக கூட்டணியில் இந்த நிமிடம் எஸ்டிபிஐ இல்லை. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ இல்லை. அப்போ திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ இல்லை, பாஜக கூட்டணியில் இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் போன வாட்டி என்ன செஞ்சாங்க, டிடிவி தினகரனோட இருந்தாங்க. அப்போ இந்த வாட்டி பாஜக கூட்டணி இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவோட அவங்க கூட்டணி சேர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் கால் பதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா அவங்களும் ஏறதான் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி தானே. மனித மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமை, ஐயுஎம்எலுக்கு இருக்கக்கூடிய உரிமை, மற்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை எஸ்டிபிஐக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க இப்போ அதிமுகவோட சேர்ந்துட்டாங்க. ஆனால் எஸ்டிபிஐ அதிமுகவுடன் சேர்ந்த ஒரே காரணத்திற்காக, பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்ட ஒரே காரணத்திற்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இஸ்லாமியர்களின் நண்பனாகிவிடும் அல்லது பாசிச பாஜகவினுடைய எதிரியாகிவிடும் என்று யாரேனும் நினைத்தால் ஐ எம் வெரி சாரி, உங்களோட சேர்ந்து எங்களால் ஏமாற முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி. எப்படி, நான் ஒரு கணக்கே சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் மற்ற சட்டங்களே தான் விடுங்க, சிஏஏ சட்டம், சிஏஏ சட்டத்தை இன்னைக்கு வந்து சிஏஏ சட்டம் நிறைவேறி இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் தான். மற்ற சட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆதரிக்காவிட்டாலும் கூட நிறைவேறியது, அதான் உண்மை. ஏன்னா மற்ற கட்சிகள் ஆதரித்தார்கள். ஆனால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம், இஸ்லாமியர்கள் வீதிகளில் போராடியதை நம்ம பார்த்தோம். கொரோனா வந்ததுனால அந்த போராட்டம் நிறுத்தப்பட்டுச்சு. இல்லைன்னா எவ்வளவு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். அந்த சட்டம் அமலுக்கு வருகின்ற பொழுது இந்தியாவில் பல இஸ்லாமியர்கள் இந்தியர்களே இல்லை என்று யார் சொல்லுவாங்க? பாஜக சொல்லும். ஆமா, துணிஞ்சு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளி அந்த சிஏஏ கொடும் சட்டம் நிறைவேறுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன், நீங்க பாருங்க. அதாவது மாநிலங்களவையில் ரைட்டா, இந்த அதிமுக மொத்தமா சிஏஏவுக்கு ஆதரவாக பதிவான வாக்குகள் 125. ரைட்டா, ஆதரவா பதிவான வாக்கு எவ்வளவு? 125. எதிராக பதிவான வாக்குகள் 105. இந்த ஆதரவாக பதிவான 125 வாக்குகளில் அஇஅதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேருடைய வாக்குகளும் அடக்கம். சரி, இப்ப இந்த அதிமுகவினுடைய 11 வாக்குகளை கழிச்சுட்டீங்கன்னு வைங்க, இவங்க வந்து ஆதரவா வாக்களிக்கல அப்படின்னா ஆதரவு வாக்குகள் வெறும் எவ்வளவு? 114. அப்ப ஆதரவான வாக்குகள் 114. சரி, இதே 11 வாக்குகளை இதே 11 வாக்குகளை அதிமுக வாக்குகளை இவங்க எதிர்த்து வாக்களித்திருந்தால், ஏற்கனவே 105 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள். அதோடு இந்த 11 சேர்கின்ற பொழுது 116 வாக்குகள் எதிர்த்து பதிவாகி இருக்கும். புரியுதா? அப்போ ஆதரவாக பதிவான வாக்குகள் 114, எதிராக பதிவான வாக்குகள் 116 என்று ஆகியிருக்கும். 2 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த சிஏஏ சட்டம் தோல்வி அடைந்திருக்கும். இந்த சிஏஏ சட்டம் நிறைவேறி இருக்கவே செய்யாது. அப்ப சிஏஏ சட்டம் நிறைவேறியதற்கு காரணமே இந்த எடப்பாடி பழனிசாமி. ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இல்லைன்ன உடனே அவர் வந்து மனித புனிதராகி விடுவார் இல்லையா? அவர் வந்து அது எப்படி? ஆனா உள்ளபடியே அப்படி ஆயிட்டாருன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஏதோ எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக விமர்சிக்கல. எடப்பாடி பழனிசாமி உளப்பூர்வமாகவே பாஜக எதிர்ப்பு நிலையை நான் எடுத்து விட்டேன். கடந்த காலங்களில் தவறு செய்யறதுக்கு எல்லாரும் ஏற்கங்க, எல்லாரும் தவறு செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு அரசியல் தவறை செய்திருக்கிறார், தப்பு இல்லை. நான் உளப்பூர்வமாக பாஜகவை வெறுக்கிறேன், பாஜகவோடு நான் கூட்டணி வைத்தது தவறு என்று அவர் முடிவெடுப்பார் என்று சொன்னால், நான் கடந்த கால தவறுகள் எல்லாம் விட்டுருங்க, சிஏஏ ஆதரிச்சதை கூட விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, கடந்த காலத்தை பத்தியே பேச வேண்டாம், தொடர்ச்சி வீசிருங்க. இப்ப கூட்டணி இல்ல இப்ப கூட்டணி இல்ல இந்த பாஜகவை எதிர்த்து ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த நிமிடம் வரை ஒரு வார்த்தை பேசவில்லை? அதிமுக பொதுக்குழுல பாஜகவை எதிர்த்து பேசினாரா? கண்டன தீர்மானம் நிறைவேற்றினாரா? இல்லையே. அன்றைக்கு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் கூட அவருடைய உட்கட்சி பஞ்சாயத்தெல்லாம் அங்க பேசுறாரு. அங்க நீங்க பாஜகவை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை, சகோதரி பில்கிஸ் பானுவுக்காக ஒரே ஒரு வார்த்தை, மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட
குக்கி இன கிறிஸ்தவ பழங்குடியின மக்களினுடைய உரிமைகளுக்காக ஒரே ஒரு வார்த்தை. அந்த மாநாட்டில் கூட நீங்க பேசலையே மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களே. அப்ப இந்த நிமிடம் வரை நீங்க பாஜக எதிர்க்க மாட்டீங்க. ராமர் கோயிலுக்கு செல்வதற்கு உங்களுக்கு முழு விருப்பம். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது தவறு என்று உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்திருக்கிறது. அதை வரவேற்று முதலமைச்சர் அறிக்கை கொடுத்து விட்டார். மரியாதைக்குரிய இந்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், அஇஅதிமுக என்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது தவறு, பாஜக ஒரு ஃப்ராடு பண்ணியிருக்குது, ஃப்ராடுலண்ட் வேலையை பண்ணியிருக்கிறாங்க, மோசடி வேலையை செய்திருக்கிறது என்று நீதிமன்றம் கடுமையாக சாடி குற்றவாளிகள் உடனடியாக சிறைத்துறையின் முன் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்ததே, அந்த தீர்ப்பை வரவேற்று நீங்கள் ஏதாவது பேசியிருக்கிறீர்களா? அப்ப இது எதுவுமே செய்ய மாட்டார் எடப்பாடி. ஆனா நம்ம நம்பணும்னா எப்படி நம்புறது இல்லையா? 7.5 லட்சம் கோடி ஊழல், பாஜக ஊழல் 7.5 லட்சம் கோடி. நீங்க அந்த 7.5 லட்சம் கோடி ஊழலை பத்தி பேசுங்க பொதுவெளியில. முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரதமர் என்ற அடிப்படையில் மோடியை சந்தித்தாலே இவர் ஏன் அவரை போய் பார்க்காருன்னு 7 கேள்வி கேட்கிற யாரும் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் அவர் பாஜகவை விமர்சித்து கடுமையான கண்டன அறிக்கைகளை கொடுக்கிறார். பாஜகவிற்கு எதிரான போராட்டங்களை நடத்துகிறார்கள், பாஜகவிற்கு எதிராக மேடைகளில் பேசுகிறார்கள் இல்லையா? மிக உறுதியான நிலைப்பாட்டை பாஜகவிற்கு எதிராக அவர் கையில் எடுக்கிறார். மோடியை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போறாரு ஸ்டாலின். அதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் முனைவர் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாள். நான் அந்த மேடையில் இருக்கிறேன். முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு சொல்லுகிறார், கடந்த வாரம் ஒரு வாரப்பத்திரிகையில முனைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி அளிக்கிறார். அதுல வந்து ஸ்டாலின் அவர்களை குறித்தும் திமுக அவர்கள் குறித்தும் ஒரு சிறிய அளவில் ஒரு தோழமை சுற்றுகளோடு விமர்சன பார்வைகளை வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எந்த இடத்திலும் பாஜகவோடு சமரசம் செஞ்சிடக்கூடாது திமுக அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்து விட்டு அந்த மேடையில் சொல்லுகிறார், நண்பர் திருமாவளவன் அவர்கள் கவலைப்பட்டார், ஒருபோதும் அது நடக்காது, நான் டெல்லிக்கு செல்கிறேன், எதற்காக? அவர்களுக்கு சாமரம் வீசவா? அவர்கள் முன் கைகட்டி நிற்கவா? ஒருபோதும் இல்லை, நான் கலைஞரின் மகன். அவர் சொல்றாரு, நான் கலைஞரின் மகன். ஸ்டாலின் சொல்றாரு, உரிமைகளை கேட்டு பெறப் போகிறேன். கடுமையா எச்சரிக்கிறார். கடுமையா பாஜகவையும் மோடியும் எச்சரித்து விட்டு டெல்லிக்கு கிளம்புறாரு மோடியை பார்க்கறதுக்கு. அப்போ அவங்க ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க, எப்பா நான் சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநிலத்துக்கு, நீ இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசினுடைய பிரதம அமைச்சர், நீ உங்களுக்கும் எனக்கும் இதுதான் உறவு. நான் கேட்கிறேன், நீங்க எனக்கு தர வேண்டியதை தாங்க. தட் மீன்ஸ் மாநிலத்திற்கான உரிமைகள், இதுதான் என்னோட வேலை. ஒரு முதலமைச்சராக நான் கேட்பதை கேட்கிறேன், ஒரு பிரதமராக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இதை தாண்டி கொள்கை அடிப்படையில் உங்களுக்கு எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கிறாரா? இல்லை. இதே சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க எல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. அந்த தலைவர் சொல்லுகிறார், அப்படியா அதனால எதுவும் பாதிப்பா? அந்த மாதிரி எந்த சட்டமே என்று சொல்லலையே, அதையா நாங்கள் ஆதரிச்சோம், அதை நான் ஆதரிக்க சொல்லலையெல்லாம் சொல்றாராம். அவருக்கு தான் என்ன சட்டத்தை ஆதரித்தோம் என்பது கூட தெரியவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். 2 விஷயமா வச்சுப்போம். ஒன்று, அது உண்மையா இருந்தால் அது பெரிய ஆபத்து. உங்களுக்கு என்ன சட்டம்னே தெரியாம நீங்க ஆதரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அது பொய், நீங்க சொன்னது பொய். ஏன்னா அதன் பிறகு நீங்க சட்டப்பேரவையில சொல்றீங்க, சிஏஏ சட்டத்தால் தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று சொல்லுங்கள் நீங்க கேட்டீங்க. அப்ப சிஏஏ சட்டத்தை தெரிஞ்சுதான் நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. அதன் பிறகு கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பிறகு இதே சிஏஏ தொடர்பான கேள்விக்கு நான் கூட்டணி தர்மத்தால் ஆதரித்தேன் என்று சொன்னீர்கள். அப்ப கூட்டணியில இருந்தா எதை வேணாலும் ஆதரிச்சிருவீங்களா? இப்ப ஓபிஎஸ் மேல பழிய போடுறீங்க. ஓபிஎஸ் அந்த மேடையிலும் போய் ஓபிஎஸ் பத்தி பேசுறீங்க. ஓபிஎஸ் வந்து நான் என்ன பாடுபட்டேன் என்று உங்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் என்ன சொன்னார் அப்படிலாம் சொல்றீங்க. ஓபிஎஸ் சொன்ன எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டீங்களா? ஓபிஎஸ் இரட்டை தலைமை தான் தொடர வேண்டும் என்று சொன்னார், நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? அப்போ உங்க பதவின்னு வருகின்ற பொழுது உங்களால தெளிவா சிந்திக்க முடியதில்லை, சிந்தித்து முடிவெடுக்க முடியதில்லை. இரட்டை தலைமை வேண்டாம், ஒற்றை தலைமை தான், எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு உங்களால முடிவெடுக்க முடியதில்லை. மத்திய அமைச்சர் பதவியை வாங்கினால் சர்ச்சை வரும். ஏன்னா யாரு கேட்பா? ஓபிஎஸ் தன் மகனுக்கு கேட்பார். ஓபிஎஸ் மகனுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? தேவையில்லை. அதனால மத்திய அமைச்சர் பதவியே வேண்டாம் என்று முடிவெடுக்க முடியதில்லை தெளிவா. இப்படி எல்லா முடிவுகளையும் எடுக்க முடிகிறது உங்களால். சிஏஏ சட்டத்தில் மட்டும் ஏன் முடிவெடுக்க முடியல? அப்போ போய்
சிஏ மட்டுமா? எத்தனை ஆதரிச்சிங்க? ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்து திடீரென்று ஒரு பாசம் பொங்குகிறது. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, ஏன் விடுதலை பண்ணல? செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டார் என்பதற்காக கைது செய்யப்பட்டவுடன் அவர் நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தவுடன் அப்பாவி மாணவிகள் 3 பேர் பேருந்தில் தீக்கிரையாக்கப்பட்டார்கள். அந்த கொடுமையான வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செய்தீர்களே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, விடுதலை செய்யல. இப்ப இந்த அரசு வந்த பிறகுதான் அவர்களுக்கு பரோல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு வந்த பிறகுதான் அவர்கள் விடுதலை செய்வதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆளுநர் அதற்கு இசைவு தர மறுக்கிறார். ஆளுநர் அதில் கையெழுத்திட மறுக்கிறார். நான் என்ன சொல்றேன், இதே எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களுடைய நண்பன், நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அஇஅதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தொண்டர்களை திரட்டி ஒரு முற்றுகை போராட்டம், ஆளுநர் மாளிகை முற்றுகை, எஸ்டிபிஐ நடத்தி அதுல நீங்க கலந்துக்க கூடாது. சரியா? நீங்க அதிமுக தனியா நடத்தணும், போய் நடத்துங்க பார்ப்போம். ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் அஇஅதிமுக சார்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கோப்பில் கையெழுத்திடுங்கள் ஆளுநரை நீங்க சொல்லிடுங்க பார்ப்போம். முடியுமா? எதுவுமே முடியாது. அப்போ இன்னைக்கு நான் ராமர் கோயிலுக்கு கால் வலி இல்லைன்னா நான் ராமர் கோயிலுக்கு கிளம்பிடுவேன் நீங்க சொல்றீங்க இல்ல? இப்ப ராமர் கோயிலை வைத்து பாஜக அரசியல் செய்கிறது. எனவே அந்த அழைப்பிதழை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்ன காங்கிரஸை இஸ்லாமிய விரோதி என்று சொல்லக்கூடிய ஒரு சிலர் இஸ்லாமியர்களின் பக்கம் மிக உறுதியாக நின்று இத்தனை திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இடதுசாரிகளையோ அல்லது விசிக உள்ளிட்ட கட்சிகளையோ கூட பல நேரங்களில் விமர்சிக்கக்கூடிய ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமியை இஸ்லாமியர்களின் நண்பர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனால் உளப்பூர்வமாக சரி, அப்ப இது என்னதான் இல்லை இல்லைன்னு அந்த பக்கம் தள்ளிடுறதா அப்படின்னா அப்படி சொல்லலை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் அதிமுக உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். அதிமுக ஆன்டி பிஜேபி என்ற ஸ்டாண்ட்ல உள்ளபடியே உறுதியாக இருந்தால் முதலில் மகிழ்ச்சி அடைபவன் நான். உள்ளபடியே அவர்கள் ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் என்ற தளத்தில் உறுதியாக நிற்பார்களே என்று சொன்னால், இஸ்லாமியருடைய உரிமைகளுக்காக உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமியார் குரல் கொடுப்பாரே என்று சொன்னால் வெரி ஹாப்பி. அப்படித்தான் இருக்கும்னு நான் சொல்றேன். திமுக அதிமுகவா இந்த சண்டை இருக்கட்டும். 600 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததற்கு இந்த கட்சியுடைய பங்களிப்பு இருந்திருக்குது. இன்னும் இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அவங்கெல்லாம் கூட நீங்க, நான் பலமுறை சொல்றேன், எல்லாரும் சண்டை போடுங்க. உங்களுக்கு சண்டை மீன்ஸ் தேர்தல் களத்துல நாம் தமிழர் இருக்குது, பாமக இருக்குது, மதிமுக, விசிக, எல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்க. நீங்க உங்களில் யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, எந்த அணி, அதெல்லாம் நீங்க பண்ணிக்கங்க. ஆனா பாஜகவுக்கு ஒரு இம்மி அளவு இங்க இடம் கொடுக்காதீர்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய நிலைப்பாடு. அது ஆபத்துன்னு. ஆனால் அதற்கான எல்லா வழி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு. இப்ப கூட பாருங்க, ராமர் கோயிலை வைத்து பாஜக அரசியல் செய்ய நினைக்கிறது என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு உங்களுக்கு தயக்கம். என்ன சொல்றது? அல்ல கொஞ்சம் இப்ப இதுல சேகர் பாபு சொன்னது சர்ச்சையாச்சு. இப்ப சேகர் பாபுட்ட அது தொடர்பாக நண்பர்கள் சிலர் அழைத்து விளக்கம் கேட்டார்கள். நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், ராமர் கோயிலுக்கு இங்கிருந்து பக்தர்கள் செல்வார்களா, சென்றால் அவர்கள் செல்வதற்கான போக்குவரத்து உள்ளிட்டவை இங்கிருந்து ஏற்பாடு செய்யப்படுமா என்று அப்பொழுது கேள்வியாக எழுப்பினார்கள். போகணும்னு விரும்புகிற பக்தர்களை தடுக்க முடியாது. போகிறவர்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் என்ன செய்யப்படல, பதிவு செய்யப்படல. அவ்வாறு பதிவு செய்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சொன்னேன். அரசிடம் அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனாலும் அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதனால ஏதோ எடப்பாடி சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக இது அது அப்படி இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் என்ன இருக்குங்க, அந்த கட்சியினுடைய தலைமையிட்ட ஒரு தெளிவான பார்வை இருக்குது. கலைஞர் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில் கூட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கினார். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து வாங்கினாரா? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் கையெழுத்து வாங்கினாரா?
எல்லாத்தையும் வாங்கினார்ல, அப்படி வாங்கிட்டு தானே கூட்டணி வச்சாரு. நீங்க கேடும் போங்க, நீங்க விருப்பப்பட்டதெல்லாம் செய்யுங்கன்னு அவர் சொல்லலையே. எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் பாஜகவோட கூட்டணி வைத்த பொழுது அந்த மாதிரி எந்த கையெழுத்து வாங்கலையே. நான் திருப்பியும் சொல்றேன், கடந்த காலத்தை விட்டுருவோம். இப்ப கூட நீங்க ஏன் பாஜகவை எதிர்த்து பேச அஞ்சுகிறார் எடப்பாடி பழனிசாமி? அது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. ஒரு பெருந்திரள் போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. பாஜகவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க, நடத்துங்க. உங்களால் முடியுமா? அது ஒண்ணுதான் என்னுடைய கேள்வி. எனவே ஏற்கனவே ஏகப்பட்ட இன்னல்களை, சிக்கல்களை, ஏகப்பட்ட வழிகளை, துரோகங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை மீண்டும் நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்று சொல்லி, வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் என்பது யார் பிரதமர் என்பதெல்லாம் அல்ல, யார் பிரதமராக கூடாது என்பதற்கான தேர்தல். மீண்டும் யார் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கான தேர்தல். அந்த விதத்தில் பாஜக, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கான இந்த தேர்தலில் நாம் கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விட்டு விடக்கூடாது, கொஞ்சம் கூட நம்முடைய வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்ற புரிதலோடு நீங்கள் இருந்தால் இந்தியாவை கொஞ்சமேனும் காப்பாற்றலாம் என்பதை சொல்லி, மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.